குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:10 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:13 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணன் இன்று காலை 6:48 வரை கரசை, பின்பு இரவு 7:10 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:13 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி வள்ளி தோளுக்கினியானில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதியதொரு ஆடை ஆபரணம் அணிவதற்கு ஏற்ற நாள். கல்வி கற்க உகந்த நாள். விதை விதைக்க உகந்த நாள். வீடு மனை வேலைகளை தொடர சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:25 முதல் 10:09 வரை மேஷ லக்னம். 10:10 முதல் 12:12 வரை ரிஷப லக்னம். 12:13 முதல் காலை 2:23 வரை மிதுன லக்னம். 2:24 முதல் 4:32 வரை கடக லக்னம். 4:33 முதல் 6:37 வரை காலை சிம்ம லக்னம். 6:38 முதல் 8:38 வரையில் கன்னி லக்னம். 8:39 முதல் 10:43 வரையில் துலாம் லக்னம். காலை 10:44 முதல் 12:54 வரை விருச்சிக லக்னம். 12:55 முதல் பிற்பகல் 3:02 வரை தனுசு லக்னம். 3:03 முதல் 4:56 வரை மகர லக்னம். 4:57 முதல் மாலை 6:39 வரை கும்ப லக்னம். 6:40 முதல் இரவு 8:20 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரக பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். அதற்கேற்றபடி பல சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய் பகவான் என்பவர் வீரிய தைரியத்திற்குண்டான அதிபதி, ரத்தத்திற்கான அதிபதி. உங்கள் ராசியில் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தால் நிச்சயம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும்.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகம், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் 3ஆம் வீட்டில். எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்லாமல் இருங்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. சந்திராஷ்டமம் என்றால் பயப்பட தேவையில்லை. அதற்குண்டான சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே போதும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் மிக எளிமையாக வெளியே வர முடியும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். சந்திரன் பகவான் என்றால் மனோகாரகன். மேஷராசி அன்பர்களை, சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வாருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் அகலும். மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மிக எளிமையான இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வந்தாலே போதும், உங்களுடைய பல கஷ்டங்கள் தீர்வது உறுதி. கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் மிக கவனமாக செய்வது நல்லது. புதிய கண்ணோட்டத்தின் மூலமாக மாற்றமான சூழல் ஏற்படலாம். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். முக்கியமான வேலைகளை மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் நீங்களே செய்து முடியுங்கள். எந்த பொறுப்பையும் யாரிடத்திலும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். உங்களுக்கான வேலைகளை பார்த்து நீங்களே செய்யுங்கள். முயற்சி செய்தால் நல்லது. மாணவர்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும். படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் தவிப்பீர்கள். ஆர்வமின்மை உண்டாகும். பொறுமை நிதானமாக இருப்பதே இந்த நாள் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் குடும்ப உறவுகளை பற்றி இருவருமே பேசாதீர்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்யாமல் இருப்பது இந்த நாள் நல்லது. குடும்ப விவகாரங்கள் வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியத்தை காப்பதுதான் மிகவுமே நல்லது. உங்களுடைய கஷ்டத்தை வெளி இருக்கக்கூடிய நபர்கள் விமர்சிப்பார்கள், கேலி கிண்டல் செய்யலாம், அல்லது உங்களை பற்றி குறை கூறலாம். ஆக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். புது விஷயங்கள் சில நாட்களுக்கு பிறகுதான் கைகூடி வரும். வருமானத்தினுடைய தன்மைகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் சொற்ப அளவில், குறைந்த அளவுதான் கைக்கு பணம் கிடைக்கும். இருப்பதை கொண்டு மகிழ்வுடன் வாழ் என்பார்கள். ஆக சிறப்பாக வாழ்வதற்கு உங்களுடைய சிக்கனம் என்பது மிக தேவை. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் சில காரியங்களை தவிர்ப்பது இந்த தினம் நல்லது. பணம் சார்பான விஷயங்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அதில் சுக்கிர பகவானுடைய ஓரையாக பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியர்கள் படிப்புக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துறது நல்லது. அதிலும் தொழில் சார்ந்த முடிவுகள் எனும் பொழுது செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் தாங்க ரொம்பவே நல்லது. அதிலும் நட்பு பகைன்னு பார்க்கும்போது சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் பகை ராசிகள்னு சொன்னா கன்னி, மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்கள் இடத்துல முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனை ஏற்படுத்தாது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும்போது தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்களின் மீதான ஒரு அமைப்பு. அஸ்வினி நட்சத்திரம் என்பது 4 பாதங்களை கொண்டது. 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேத்து பகவானே. அந்த கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது எதிரி, நோய், கடன் இந்த ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய பாவகத்துல கேத்து பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சுக்கிர பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானாதிபதி. ஆக பணம் பற்றிய குழப்பங்கள் அதிகமாக நீங்கள் சமாளிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். சுக்கிர பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தினால் ஆகக்கூடிய வேலை எதுவும் இல்லை என்பதை உணருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் வழிபடலாம். பரணி நட்சத்திரக்காரர்களே, சேமிப்புகள் கொஞ்சம் குறையும். உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் கேத்து பகவானோடு இணைந்தே இருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் வீண் விரயங்களாகலாம், செலவாகும். கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட திட்டமிடாத வேலைகளுக்காக பணம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். கவனமாக இருங்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு, அதிலும் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. கோப உணர்வுகளை தவிர்த்தாலே ஓரளவிற்காவது இந்த நாளை நகர்த்த முடியும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய சந்திர பகவானை வழிபட்டாலே போதும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாமல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானையும் போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, வீட்டில் விசேஷங்கள் நடத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். சுப காரியத்திற்குண்டான பணம் கிடைக்கும், கவலை வேண்டாம். வேலையை தொடங்குங்கள். தொடங்கக்கூடிய வேலைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளும், குல சாமியினுடைய அனுகிரகமும், எல்லை தேவதா, கிராம தேவதா அவர்களுடைய இஷ்ட தேவதைகளுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த பணிகள் உங்களுக்கு தானாக வந்து அமையும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாக்கும். தலைமை அதிகாரிகளால் ஒத்துழைப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைக்கு வரும். தவறப்பட்ட விஷயங்கள் தானாக தேடி வரும். புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். லாபம் நிறைந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் இனிதே நடக்கும், கவலை வேண்டாம். மனநிலையில் தைரியமாக, திடகாத்திரமாக இருப்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனதிடம் அதிகரிக்கும். ஆயுள் ஆரோக்கிய பலம் கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஓரை. அதே போல் குரு பகவானும் சரி, சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சூரிய பகவானும் அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லது. வெற்றி அதிகரிக்கும். வெற்றி மாறனாக வெற்றிகரனாக காணப்படுவீர்கள். எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போல சாதித்ததை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உண்டாக்கும். தன்னம்பிக்கை இருக்கும். தைரியமாக காணப்படுவீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை வணங்கினால் நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். எதையும் பல நிலைகளில் சிந்தித்து செய்யுங்கள். நிச்சயம் நேர்மறையான எண்ணங்கள் உருவாக வாய்ப்புகள் கிட்டும். கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு, அதையும் தாண்டி ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381112636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். ராசியினுடைய அமைப்புப்படி செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான், 3ஆம் வீட்டில் சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 4ஆம் வீடு சுக பாவகத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே 2ஆம் பாவாதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். உடன் இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் புரிதல்கள் தேவை. வேலைக்கு செல்பவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கலாம். மிக முக்கியஸ்தர்களுடைய செயல்பாடுகளால் மாற்றங்கள் உண்டாக்கும். சில சூழ்நிலைகள் மாறுபடும். எண்ணிய வேலைகள் எண்ணிய விதத்தில் மிக சாதகமாக கூடும். சுறுசுறுப்பாகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களை, உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக திகழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களை, நினைத்ததை நினைத்தபடியாக சாதித்து காட்டுவீர்கள். உங்கள் துணைவருடைய வழியில் லாபம் இருக்கும். எதிர்பார்த்த பணிகளின் மூலம் வருமானம் பெருக்கும். மிக நிதானமாகவும் சந்தோஷமாக எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஈடுபாடு அதிகரிக்கும். எதையும் நேர்மையாக்க சந்திப்பீர்கள். லாபங்களை பெருக்குவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, அதிபதி ராகு பகவான் துர்க்கை அம்மனையும் வழிபடலாம். வைஷ்ணவத்தில் ஸ்ரீ ராமானுஜர் சுவாமி அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மாற்றங்கள் உண்டாகும். சில பழக்க வழக்கங்கள் போல் நடந்து கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படலாம். சில விஷயங்களில் கண்ணோட்டங்கள் மாறுபடும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் அதற்கேற்றாற் போல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சுறுசுறுப்பான நாளாக அமையும். நட்பு நிறைந்த நாளாகும். எண்ணிய வேலைகள் எண்ணிய விதத்தில் நடப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, எதையும் சந்திக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். நட்பு நிறைந்த நாளாகும். வேகமாக வேலைகளை முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். சாதித்தும் காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசிக்கு 2இல் சூரிய பகவான் புதன் பகவான், 3ஆம் வீட்டில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர். ஆகவே கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனநிலையில் நல்லதொரு தெளிவும் நல்ல சிந்தனைகள் இருக்கும். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற திடமான ஒரு எண்ணத்தில் இருப்பீர்கள். உறவுகளிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். ஆண்களாக இருந்தால் உங்கள் துணைவருடைய உறவுகளிடத்திலும், பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய உறவுகளிடத்திலும் அனுசரித்து போக வேண்டிய நாள். உங்களால் எந்த பிரச்சனையும் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய நபர்களால் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டாகும். லாபத்தை மேம்படுத்தும் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர்வு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் பிறக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு பயணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மிகுந்த ஆர்வமாக இருப்பீர்கள். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மிகுந்த உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் துரிதமாகவே நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூக்ஷமங்களை அறிவீர்கள். உயர்வு நிறைந்த நாளாகும். லாபத்தை மேம்படுத்துவீர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்களில் ஆனந்தம் உருவாகும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 2ஆம் வீடு கேத்து பகவான் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார், 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு தொடர்பான செயல்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். விலகி போனவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி வேலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பண வரவுக்குண்டான நாளாகவே அமையும். சாதகமான நாளாகும். எதையும் சந்தித்து சாதிப்பீர்கள். திறன் மிகுந்தவர்களாக தோற்றம் அளிப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதிலும் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சாதுரியமாக கையாளக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். திறமை மிகுதியாகவே அமையும். போட்டிகள் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உருவாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் ராசியிலேயே கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அளத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், ராசி அதிபதியான புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வகையில் சில வரவுகள் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையக்கூடும். அடிப்படை கல்வியில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, பிடிவாதமாக இருந்து சில வேலைகளை செய்து காட்டுவீர்கள். உங்களை வெல்ல யாரும் இல்லை என்பது போலத்தான் உங்களுடைய மனநிலை இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாகவே நடக்கும். சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அந்த வேலையின் மூலமாக பலனும் கிடைக்கும், லாபமும் ஏற்படும். வேலை ஆட்கள் இடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். சுப காரிய முயற்சிகள் ஈடேறும். எண்ணியது நடக்கும்.
முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தாமதங்கள் இருந்தாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வேலைகளை பணிகளை திறமையாக செய்து கொண்டே வந்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்க தியானங்கள் அவ்வப்போது செய்வது, யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான வேலைகள் செய்கிறீர்கள் என்றால் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பண வரவு நிறைந்த நாள் ஆகும். இடம், மனை, வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழிவகை உண்டு. இந்த நாள் முன்னேற்றத்திற்கான அமைப்பு இருக்கிறது, கவலை வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, அம்பிகை வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணிய வேலைகளை துரிதமாக முடித்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வருமானம் கையில் அதிகரிக்கும். பணப்புழக்கம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். தெய்வீக அம்சம் உண்டாக்கும். மன அமைப்பில் நல்ல சந்தோஷமும் மனதில் ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வீக காரியங்களில் அதிக வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். மன நிறைவு உண்டாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல் வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தினுடைய தன்மையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். நுணுக்கங்கள் அறியக்கூடும். புரிதல்கள் மேம்படும். புதியதொரு விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனை ஏற்படும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலும் மருத்துவத்துறை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்ப்பை அதிகமாக்குவீர்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு ரிப்பீட். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். புதிய நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். அறிமுகம் அதிகமாகவே உண்டாக்கும். மாற்றம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ கனக துர்கா தேவியை வழிபாடு செய்வது பல நிலைகளில் நன்மையை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நல்ல அறிமுகம் பிறக்கும். வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையை கையாள வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையில், 5ஆம் வீட்டில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தசமஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சிம்மத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். எண்ணியதை வித்தியாசமான முறையில் நிறைவேற்றுவீர்கள். விருச்சிக ராசி என்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஆறுமுக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகளே நடக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். நினைத்ததை நினைத்தபடியாக மிக அழகாக நிறைவேற்றி வைப்பீர்கள். பொருள் விற்பனை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். தொழிலில் இருந்த முடக்கங்கள் நீங்கும். புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றம் நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக நுட்பமாக கண்காணித்து வருவீர்கள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். விரும்பியதை பெறக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். அதிகமாக உழைத்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். நம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாள். தன்னம்பிக்கை இருக்கும். தைரியம் பிறக்கும். மிக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். நேரம், காலம் சிறப்பாகவே அமையும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்களின் மூலம் லாபம் பெறுவீர்கள். பொருள் விற்பனை சிறப்பாக அமையும்.
வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், தன லாபம் பெறக்கூடிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீடு ராகு பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பெரிய முதலீடுகள் எனும் பொழுது மிக கவனமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் மறைகிறார். தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களின் மீதான நாட்டம் சரியாக இருக்காது. தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணிக்கவே முடியாது. சாப்பிடவும் நேரம் இல்லாமல் உங்களுக்கு ஓய்வு என்பதே இருக்காது. கை கால் வலிகள் இருக்கலாம். அசதி உண்டாகும். ஓய்வு நேரத்திலும் கூட வேலையை கவனிக்கலாமே என்கிற எண்ணங்கள் வரலாம். வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் ஆதரவாக இருப்பீர்கள். மற்றவர்களும் உங்களுடைய நல்ல குணத்திற்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து செல்வார்கள், அனுசரித்து போவார்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதே நல்லது. வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் என்னும் பொழுது மிக மிக எச்சரிக்கை தேவை. சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள். பண முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முயற்சிகள் கைகூடும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல் வாழ்க்கையை பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வீண் விவாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். வாதங்கள் கூடாது.
பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம். எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், ராசியினுடைய 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, வீண் பேச்சுக்களினால் விரயங்கள் வரலாம். நடக்கக்கூடிய காரியத்தில் நடக்கக்கூடிய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். அழகு மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டாகும். எதையும் மிக அழகாக நாசுக்காக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும் நாள். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதே நல்லது. வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தாய் தந்தையருடனான செயல்பாடுகள் ஓரளவிற்கு மனதில் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களை பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். மனக்கவலைகளோடு இருப்பீர்கள். அரசாங்க வேலைகள் தள்ளிக்கொண்டே போகலாம். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு நடக்காமல் காலதாமதமாகும். உடல் நலம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. ஜெயம் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்புடைய விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் மேம்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையானை ஸ்ரீ வெங்கடேசனை தரிசனம் செய்வதாலும் ஏழுமலையானை வணங்குவதாலும் லாபம் ஏற்படும். சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் வீட்டில் லாபத்தில் இருக்கிறார். அவரே உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில். திருவோண நட்சத்திரக்காரர்களை வீண் செலவுகள் உண்டாகும். கவனமாக இருங்கள். அவட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஜெயம் நிறைந்த நாளாகும். பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். தூக்கமின்மை சார்ந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீட்டில் குரு பகவான், 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான் சிம்மத்தில், கன்னியில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு அமைப்பு படி இன்றைய நாள் பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, எதிலும் ஆசைகள் அதிகமாக இல்லாமல் அளவீடாக நடப்பதே நல்லது. பேராசை என்பது கூடாது. சாதாரணமாக செயல்படுங்கள், அப்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சவாலான வேலைகளையும் சில வாதங்களையும் சமாளிப்பீர்கள். வியாபார வேலைகளில் முதலீடுகள் மேம்படும். வர்த்தக துறை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான அலைச்சல் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வேளாண்மை துறைகளில் ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்ல அந்யுன்யமும் ஒற்றுமையும் உண்டாகும். உங்களுடைய மனநலத்திற்கு ஏற்றாற்போல் உடல் செயல்கள் சீராகவே அமையும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்பவர்களுக்கு உடைமைகள் பாதுகாக்கப்படும். நீங்கள் முன்னேறிக் கொண்டே செல்வீர்கள். தன தானியம் அதிகரிக்கும். லாபத்தோடு சில வேலைகளை முடிப்பீர்கள். உழைப்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாதங்களை சமாளிப்பீர்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். நன்மைகள் விளையும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. தெளிவுகள் பிறக்கும். மனதில் எண்ணத்தில் நல்லிணக்கம் உண்டாகும். ஆலோசனைகள் பெறுவீர்கள். வேளாண்மை சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைக்க நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ. மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவானும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சுக்கிர பகவான், ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் மேன்மை நிறைந்த நாளாக அமையும். பணத்தை அதிகப்படுத்துவது, நிறைய சம்பாதிப்பது போன்ற விஷயங்களில் தான் கவனம் இருக்கும். எதையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே. குளத்தில் இருக்கக்கூடிய மீனை போலத்தான் உங்களுடைய செயல்கள் திருத்தமாகவே அமையும். நேர்கொண்ட பார்வையாக இருப்பீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கில் முதலீடுகள் அதிகரிக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களையும் சில நுட்பங்களையும் அறிந்து கொள்வீர்கள். சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொறுமை நிதானம் தேவை, விவேகமாக இருக்க வேண்டும். இந்த நாள் ஆனந்தம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். குதூகலமாக இருப்பீர்கள். உடல் நலம் மனநலம் சீராகவே அமையும். தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், கடகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். நன்மைகள் விளையும் நாள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். நற்கருணை கொண்டவர்களாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் கூடாது. பேசக்கூடிய விஷயங்களில் நிதான போக்கு தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.